ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோவெல்லாம் நினைச்ச வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சிவாஜி ஏர்போர்ட் டெர்மினல் 2ல் வந்து தனுஷ் வந்து ரீச் ஆகிறான். கரெக்டாக ஒரு 4 மணி 3:30க்கெலாம் வந்துட்டான். வெளியில் வர்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆயிருக்கு. லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா. ஸோ 18ஆம் தேதி ஈவெண்ட் நடக்க போதில்ல. ஸோ அதனால் முன்னாடியே வந்தாச்சு. எதுக்கு 15ஆம் தேதினா 15ஆம் தேதி இன்றைக்கி தான் விலை கம்மியாக ஒரு டிக்கெட் கிடச்சி 8000 ரூபாய்க்கு. இதெல்லாம் 12,000 13,000 இருந்துச்சு. அதனால் முன்னாடியே வந்தோம். நம்ம அப்படி யோசிச்சோம்னா இப்போ ரூம் ரெண்ட் அதில் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா இதில் சரி அக்காமடேஷனுக்கு சரியாக இருக்கும் அந்த கிளைமேட்டோட சேர்ந்து ஓடுறதுக்கு அப்படின்றதுனால அப்படி மனசு தேத்தியாச்சு. இப்போ நம்ம வர்ற ஆளை எப்படி ஆவாஸ் காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். ஹிந்தி தெரியாது, ஏதோ 1-2 வார்த்தையை வச்சு நானும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரியே போகிற இடமெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு பேசி அவன் முன்னாடி பேசி அவனை பயமுறுத்தி அவன் கொடுக்குற ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள். வேறு லெவலில் கொடுப்பேன். வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அவங்கள ஒரு ஆள் ஒரு ராஜா மாதிரி அப்படியே கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு பாஸ்போர்ட்டு பொருள் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு காட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்கிட்டு போனோம் எந்த பஸ்ஸில் ஏறணும்னு கூட தெரியாது. வரோம் அப்படிலாம் மூளைக்கு வேலையே கொடுக்க மாட்டார். இப்போ தான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. நான் கூட இருந்துருவேன், அவன் இருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 2-3 தடவை ஃபோன் அடித்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ பெரிய பிடிக்காட்டு வராரு பாருங்க. என்னமோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஏறி வந்த மாதிரி தெரியா மாதிரி. இல்லை சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இல்லை புரியல. இல்லை வேற கண்ட்ரிலேருந்து வரீங்களோ? இந்த இருக்கு இதுலேருந்து வர்றதுக்கு கூலிங் கிளாஸு குல்லா எதுக்குடா இம்புட்டு எடுத்து வந்திருக்க? ஊர் பேக்கு பத்தாதாடா? இது எங்கிட்டு தூக்கி சுமக்கிறது மாறுறதுனா? சரி வா, என்கிட்ட இருக்கு 2 சேர்த்து தான் செய்யணும். 2 மாசம் ஆச்சுல. 2 மாசம் இல்ல, கரெக்டா போன மாசம் 18ஆம் தேதி போனேன். இந்த மாசம் 1 மாசம் கரெக்டா. என்ன கத்துக்கிட்ட? அது தெரியல. ஏதாவது நல்லா கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. என்ன கான்ஃபிடன்ட் வந்துச்சு? முன்னாடி எல்லாரும் ஒண்ணே டேய் இங்க போணும்டா, டேய் இத பண்ணுடான்னு. இப்போ வந்து மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல பேக்க போடுது. ஆனா மைக்கு கலண்டர்ஸ் தான் போச்சு. இதா இருக்கு இது. இந்த கண்ணாடி அந்த தங்கச்சி சைனால வாங்கி கொடுத்துச்சு. சரி, ரொம்ப வருஷமா போடாம இருந்தேன். சரி என்ன நீங்க போடுங்க சார், நீங்க போடுங்க சார். பாருங்க ஷூவு, ஃபர்ஸ்ட் காபி ஷூ. தொழில் யுத்திதான். பரவாயில்ல, வந்து 1 மாசம் சர்வே பண்ணிட்டேன். நீ எங்கேயாலும் போயிடுவேன். அதெல்லாம் போயிடுவோம்டா. நம்ம வாங்கின அடி அப்படி அதெல்லாம் சொல்லு. எங்கனாலும் விட்டா பொழைச்சிக்கிறதுக்கு. அதாவது ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிருக்கும் போது அதுல வெற்றி கிடைக்கும். ஆனா நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தான் வரலாறு காணாத அளவுக்கு தோல்வி கிடைச்சிருக்கு. இங்கிட்டு டோர் இருக்கா? இங்கிட்டு இருக்கு. நான் ஏறும்போது இந்த இடத்துல பார்த்துட்டேன். இங்க ஒரு இப்படி வந்து நின்றேன், ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பறம் இதுல இறங்குறது பார்த்தா பின்னாடி திறந்துகிட்டு இருக்கு. இதை விட 9 வருஷம் ஆச்சுடா. பாத்தியா மெட்ரோ பாத்தியா எப்படி ஏர்போர்ட் மாதிரியே வச்சிருக்காங்களா? மெட்ரோ வாடாது, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ எல்லாமே மெட்ரோ வாடாது. சரி வேற எங்கேயோ கூட்டி போறியாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. இல்லை கையில் வச்சுக்க. இதில் ஸ்கேன் வைக்கணும். இப்படி வச்சின்னா திறந்துடும். தெரியுங்களா? இப்போ தாராவி போகணும். ஒரு 5 ஸ்டாப் இருக்குது. இங்கே பார்த்தியா 1 2 3 4 5 6 6வது ஸ்டாப் இறங்கிடலாம். 2 4 6வது ஸ்டாப் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் ஆகுமா? 10 மினிட் தோ. அப்படிதான் தாராவி. இன்னையிலேருந்து தரமான சாப்பாடு தான். என்ன சாப்பாடு? தோசை இட்லி. இன்னையிலேருந்து செத்தேன். நானாச்சும் 20 நாள் தாக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் 2 நாள் ஃபுட் பாய்சன் ஆச்சு. தாங்காது. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வடிவல் இருக்கிற மாதிரி பேஸ்மெண்ட்டை வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி பேஸ்மெண்ட்டும் வீக்கு, எனக்கு பில்டிங்கும் வீக்கு. எப்படி தாக்கு பிடிக்க போறான்னு தெரியல. ஏதோ சமாளிப்போம், பார்ப்போம். இங்கே போகிறாங்க. வந்தாச்சு. இப்போ வெளியில் வந்தோம்னா தாராவியே ப்ராப்பராக நானும் இன்னும் உள்ளே போய் பார்க்கல. இப்போதைக்கு ரூம் போயிடுவோம். ஹோட்டல் ரூம் எடுப்போம் பக்கத்துலேயே. நைட்டுக்கா எதுக்கு அந்த இடம்னா வந்தோன்னு இப்படி இருக்கு. அங்கே வாரு, நீ வர்ற நேரம் பார்த்து இப்படி வெயில் அடிக்குது. ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்குடா இங்கே கிளைமேட்டு. குளிருது, வெயில் அடிக்குது, மாற்றி அந்த ஏப்ரல் மாதம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குமா? இதுக்குள்ள தான் இருக்கேன். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நட்டமான இருக்குடா கருமா. ரூமுக்கு தான் போகிறோம்.
நம்மளால அந்த ரூம்ல தங்க வைக்கலாம். தூங்க மாட்டான், இருக்கிறவங்களையும் தூங்க விட மாட்டான். போறதுக்கே ஒரு ஆள் தான் போக முடியுமா? இதுல ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வாழையாடா. இங்க அப்படிதான் இருக்கும், ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். போண்டா போண்டா ரொம்ப சின்னதா இருக்கு. अरे एसी में चालू करना, ठीक है? ओके ओके ठीक है. சாப்பிட தோசை போதுமா உனக்கு? வேற என்ன? நீ என்ன சாப்பிட போற? நான் ஒரு இட்லி 2 இட்லி இல்லைன்னா 2 ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டு வர போறேன். அந்த ஐட்டம் மாதிரி தான், தோசை ஆம்லேட். ஒரு நார்மலான ஹோட்டல் தான் இது, அவ்வளோதான் இங்கே கிடைக்கும். நீ ரொம்ப இது எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. திவ்யா இல்லைன்னா திருச்சா. ரைட் ரைட். ஓகேங்க, இப்போ ரூம் இதுதான். மொத்தமாகவே இதில் சுற்றி காட்டுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு 4 பக்கமும் செவரு. அவ்வளோதான் ரூமு. அது பாத்ரூமு, இது டிவி ஓடுது. வந்தாச்சு. இப்போ தனுஷ் வந்துட்டானா, தனுஷை போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டு மெட்ரோவில் இருந்து வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி வந்தாச்சு. வந்துட்டு அதில் என்ன ஒரு கூத்துனா, ஹிந்தியில் 2 வார்த்தை படிச்சுட்டேன். இவன் ஹிந்தி தாராவின்றத வந்து கொஞ்சம் வாசிச்சுட்டு வாசிக்குது, எழுத்து வாசிக்குது. சின்ன பிள்ளைல ஹிந்தி இது அப்பதான் எந்த படத்துல சொன்ன மாதிரி படிங்கடான்னு சொன்ன மாதிரி அப்பயே படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு பிரச்சனையே இல்லை. ஏதோ வாசிக்கிறேன், ஆனா புரிஞ்சுக்கிறது சீக்கிரமா புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். வேற என்ன உனக்கு மும்பைல பிடிச்சிருக்கு? வந்து பார்த்ததுல என்ன தெரியுது? தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபீலிங் தான் இருக்கு. இந்த ஏரியா எனக்கு மும்பை மாதிரியே ஃபீல் ஆகல. ஏன்னா பாம்பேக்காரரும் தமிழ் பேசுறாரு, தமிழ்நாடுல தமிழ் பேசுறாங்க, எல்லாருமே தமிழ் சரளமா பேசுறாங்க. இந்த தாராவின்ற இடத்துல, இந்த இடத்துல தாராவி மாத்துங்கா இப்ப இருக்கிறது வந்து 90 ஃபீட் ரோடு. மாத்துங்கா லேபர் கேம்ப் பக்கத்துல இருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா தாராவி வந்துடும். மோஸ்ட்லி இங்க வந்து படிக்கிற பசங்க எல்லாருமே 4 லாங்குவேஜ் தெரியுது. இப்ப இங்க உள்ள ஆளுகளுக்கு வந்து நாலேஜ் இருக்கு இல்லைன்றது அப்பாற்பட்டு படுத்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மினிமம் 4 லாங்குவேஜ் தெரியுது. மினிமம் 3 லாங்குவேஜ். நம்ம தமிழ் தாய்மொழி, 2வது இங்கிலீஷு, 3வது ஹிந்தி. அதான் நம்ம இந்தியாவுக்குள்ள ஃபுல்லா சர்வே பண்றது. இந்த 3 லாங்குவேஜ் வந்து இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து இருந்தாத்தான் நாளைக்கு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நான் யோசிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ்ல யோசிச்சு அதை இங்கிலீஷ்க்கு கன்வர்ட் பண்ணி மைண்டுக்குள்ள 2-3 வேலை நடக்கும். இப்ப அதுக்குள்ள அவன் பேசி முடிச்சிருவான். ஆமா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு அவன் பேர் என்னன்னு கேட்கணும்னா நான் யோசிக்கணும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா என்ன? கரெக்டா இந்த கிராம கரெக்ட் அப்புறமாடி தான் வெளியில வருது அது. ஏன்னா இங்கிலீஷே அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இழுக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டு எதுக்கு இதை சொல்றேன்னா, இங்க மராத்தி பேசுறாங்கடா, ஹிந்தி பேசுறாங்கடா. இல்ல, அதாவது பேசிக்கா ஒரு சர்வே பண்றாலும் 4 லாங்குவேஜ் பேசுறாரு. 4 லாங்குவேஜ். அது இப்ப நம்மள்ட்ட வந்து வச்சார்ல அந்த ஆளு ஹிந்தி ஆனா தமிழ் பேசுறாரு. தமிழ் தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது. இங்கிலீஷ்ல 4 வார்த்தை புரியுது. புரியுது. அவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, வச்சிருந்து சேல்ஸ் பண்ணிடுறாரு, வியாபாரம் பார்த்துறாரு, காசு பார்த்துடுறாரு. இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன்டா, அவங்க அப்பா கன்னடாக்காரரு, புரியுதா? அவங்க அம்மா மராத்தி. அவங்க அப்பா வந்து இங்க வந்து கன்னடால இருந்து கிளம்பி வந்து பாம்பேக்கு வந்திருக்காரு. பாம்பேக்கு வந்து இங்க இருக்கிற உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட பையனுக்கு என்ன தெரியுது? கன்னடம் தெரியுது, மராத்தி தெரியுது, ஹிந்தி தெரியுது. சரிதா? தமிழும் தெரியுது. எப்படிங்க தமிழ் தெரியுதுங்கிட்ட, அவங்க அப்பாவோட அப்பா வந்து தமிழ்காரரு, புரியுதா? அவருக்கு விஷயம். அப்ப பாக்கும்போது 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் இங்கிலீஷ் நல்லா பேசுறாப்ல, கான்ஃபிடென்ட்டா இருப்பாப்ல. ஆமா, எந்த ஒரு இந்தியாவுல எந்த மூலையில கொண்டு போய் விட்டாலும் கான்ஃபிடென்ட்டா. இப்ப நீ கான்ஃபிடென்ட்டா ஆறு, நான் கான்ஃபிடென்ட்டா ஆறேன்மா, நம்ம கிட்ட போறதுக்கான தைரியம் இருக்கு. பட் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு தயக்கம் இருக்கு பாரு, அவர்கிட்ட அந்த தயக்கம் இருக்காது. அது ரொம்ப போல்டா கான்ஃபிடென்ட்டா இருப்பாப்ல. எந்த இடத்துக்கு போனாலும் பொழைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இதை பத்தி வளவலன்னு உள்ளக்கு போக வேணாம். இன்னொரு விஷயம் கேட்டாங்க, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி கேட்டதுன்னா அதுதான்டா. அவனை நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் அதுக்கு தான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு கண்டென்ட்டை காலையில் இருந்து எடுத்து ஓடிட்டு போயிட்டு ஒரு ஆள்கிட்ட டவுட்டு கேட்டுட்டு எனக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு கேள்வி ஆன்சரை வாங்குறது மட்டும் கிடையாதுங்க. ஒரு கேள்வியை, சரியான கேள்வியை கேட்டால் தான் அந்த ஆன்சரை வாங்க முடியும். நான் அதுக்கு எவ்வளோ பாடுபடுறேன். ஸோ உங்கள் சைட்ல இருந்து அப்படி ஏதாச்சும் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா எனக்கும் கேட்குறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறப்ப நமக்கு தெரியாத விஷயம் அன்லாக் ஆகும்ல. அப்படி ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நிறைய பேர் அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ அப்படி இருக்கும்போது ஆல்ஃபா ஃப்ளை ஷூ போட்டால் ஆல்ஃபா ஃப்ளை ஷூ ஏன் ப்ரோ இந்த ரேஸுக்கு நீங்கள் போட்டு ஓடலன்னு கேட்டாப்புலடா. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளை நுணுக்கமா பார்த்ததுக்கு அப்புறம் அதை கேட்டிருக்காரு. தரமான கேள்வி, நல்ல கேள்வி. இவரும் ஆல்ஃபா ஃப்ளை வாங்கியிருக்காரு. இல்ல 2 இருக்கு, ஆல்ஃபா ஃப்ளையும் இருக்கு, யூஓஎஸ்எல் இருக்கு. ஆனா ஈரோட்ல நாங்க அது நடந்துச்சு. ஏன் ஆல்ஃபா ஃப்ளை போடாம யூஓஎஸ்எல் போடுறோம் அப்படின்றத சொல்றோம். யூஓஎஸ்எல் வந்து பிளேட்டட் கிடையாது, ஆல்ஃபா ஃப்ளை மாதிரி வெயிட்லெஸ்ஸும் கிடையாது, மீடியமான வெயிட் இருக்கும், குஷன் நல்ல குஷன் இருக்கும். இப்போ ஆல்ஃபா ஃப்ளைல பிளேட் இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்,
குஷனிங் நல்லா இருக்கும். குஷன் நல்லா இருக்கும் கிடையாது, அது வந்து ஓடுனா தான் தெரியும். ஓடுனா தெரியும், இல்ல நின்றாலுமே ஓரளவுக்கு ஃபீல் ஆகுது. அது டைனமிக்ஸ் அப்படி, அது ஸ்டெபிலிட்டி அந்த இதெல்லாம் இருக்கு. அதுல ஸ்டெபிலிட்டி எப்படிடா இருக்கும்? ஸ்டெபிலிட்டி அந்த இது ஃபீல் ஆகுது, அந்த இது அது தெரியுதுடா, அது இருக்கும். ஆனா அது யூஎஸ்எல் அந்த மாதிரி பண்ண முடியாது. யூஎஸ்எல் அது ஓடுற போது சரி ஓகே, அந்த ஷூவோட ஸ்ட்ரக்சரை விட்டுருவோம். இப்ப ஏன் அதை போட்டு ஓடலை அப்படின்றத சொல்றோம். ஈஓஎஸ்எல் வந்து ஒரு 5 பேஸ்ல ஓடுனீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். 6ல இருந்து கூட 6 5. ஆனா ஒரு சில பேர் வந்து 7 பேஸ்லாம் ரொம்ப எனக்கு போட்டு ஒரு வித்தியாசம் தெரியலன்னுவாங்க. இல்ல அது வந்து ஈஸி ரன்னுக்கு செட் ஆகாது. 6ல இருந்து வந்துக்கலாம். 6ல இருந்து 5 434 வரையும் சூப்பரா இருக்குது. 4 வரைக்குமே நல்லா இருக்கு. ஏன் அன்னைக்கு நான் 350 340 அதுல தான் ஓட அது எடுத்து கொடுக்குது. ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல. இதே வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுட்டேன். இஓஎஸ்எல் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் சூப்பரான ஒரு இன்ஜினியரிங் இஓஎஸ்எல் இருக்கு அடிடாஸ்ல. எனக்கு அவங்க ஒரு பைசா கொடுக்கல, இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு கூறுறேன்னா உண்மையாவே நம்மளோட ரேஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உண்மையாவே நல்ல ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இஓஎஸ்எல் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பல வேரியன்ட் ஷூவை யூஸ் பண்ணாலுமே யூஎஸ்எலோட நாலேஜ் உங்களுக்கு தெரியும், நாலேஜ் கிடைச்சிரும். இப்போ எங்களுக்கு இதே பெர்ஃபார்மன்ஸை ஆல்ஃபா ஃப்ளைட் எடுக்க முடிஞ்சா? ஆல்ஃபா ஃப்ளைல எப்போ எடுக்க முடியும்னா, இப்போ நான் வந்து காங்காயத்துல வந்து 431 வேப்பர் பிளேய போட்டு அப்ப அது ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆனா ஈரோடுல வந்து 521 தெரியுமா, கால் வலிச்சு ரெக்கவரி ஆகிறதுக்கு லேட் ஆயிருச்சு. அந்த டொக்கு கேட்டுக்கிட்டு சரியான முறையில ஓடமுடியும். ஆனா நானும் இந்த மும்பைக்கு வந்து 42க்கு வந்து ஆல்ஃபா பிளே போடுறதுக்கு தான் யோசிச்சேன். ஆல்ஃபா பிளேனா 432 440 என்னால ஓட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகல. ஸோ 5 இல்லைன்னா 450 மேபி 440 வந்துச்சுனாலும் வரும். ஓகே சூப்பர். 440 இல்லை வந்தால் 5 தான் ஓகே. இல்லை ரேஸ் எல்லாம் 440 வராதுடா. திடீர்னு ஒரு எனர்ஜி கிடச்சி அந்த சூப்பர்மேன் பவர் கிடச்சிருச்சுன்னா என்ன, அதனால 5 இல்லைன்னா 450. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இங்கே வரும். 5 அவ்வளோதான், சரியா? சரி, முடிக்கும் போது ஸ்ட்ராங்காக முடிக்கணும். இல்லை 450 எனர்ஜி போயிட்டு இன்ஜுரிலாம் வெளியில வரணும். இதோட லாஸ்ட் ரேஸ் கிடையாது. ஆமா சரியா, அதான்டா 450 நல்லா எனர்ஜி நல்லா இருந்துச்சு. கடைசி 3 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு வேணா நீ 440 450 புஷ் பண்ணிக்க. கான்ஸ்டன்டா நீ 5 மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். என்ன, அதுவே பெரிய விஷயம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, தேவையில்லாத பாயிண்ட்ஸ் உள்ள மண்டைக்குள்ள சேர்க்காத. சரியா? இல்ல அந்த இதுக்கு வந்து எனக்கு பார்க்கும்போது யூஎஸ்எல் பெஸ்டா தெரிஞ்சு. இன்னொன்று என்னன்னா, யூஎஸ்எல்ல 42 ஓடி இருக்கேன், 35 ஓடி இருக்கேன், 32 ஓடி இருக்கேன். எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுச்சு, எல்லா ஃபேஸ் வேரியண்ட்டுக்கும். 5 பேஸு, 520 பேஸு, 540 பேஸு, 445 பேஸு. ஓகே, இது எல்லா பேஸுக்குமே யூஎஸ்எல் செட் ஆகுது. ஆனா ஆல்ஃபா பிளே செட் ஆகல. எனக்கு முக்கியமா குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, யூஎஸ்எல் வந்து எனக்கு ஒரு பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு 5 பேஸ்ல இருந்து 450 440 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நல்லா யூஸா இருக்கு. 5ல ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னோட 82 கிலோ நான் அந்த ஷூல போட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. இதே ஆல்ஃபா ஃப்ளையை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா 5 பேஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா கிடையாது. ஆனா டெல்லியில வந்து 5ல ஆரம்பிச்சு 515 545ல ஆரம்பிச்சு அப்படியே நெகட்டிவ்ல கொண்டு போய் 445 430ல நான் கடைசி 2 கிலோமீட்டர் முடிச்சேன். நான் நெகட்டிவ்ல ஓடும்போது என்னடா இந்த அந்த ஷூவோட யூசேஜ் எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சு. என்ன காலை தூக்கி போட அதுல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுல அப்படி கிடையாது, அது ஒரு ஃபீல். அப்பதான் எனக்கு கான்ஃபிடென்ட், நம்ம கேடன்ஸோட கான்ஃபிடென்ட் அப்பதான் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அப்பதான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு 430 அப்படின்றத அச்சீவ் பண்ணிட்டு அந்த ஷூவை நம்ம போட்டு யூஸ் பண்ணோம். அதுக்கான ஒர்த்து 434 350 330 அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஷூவை நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதிகபட்சம் அந்த இது ஆல்ஃபா ஃப்ளை ஷூவை 2 hours 230 hours இல்லைன்னா 3 hours அவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அந்த கால் கூட யூஸ் பண்ணலாம் இல்ல, அது வரையும் தான் அந்த கால் வந்து தாங்குது. ஏன்னா அது வந்து ராக்கர் மாடல்னு சொல்லுவாங்க. சேர் வந்து முன்ன பின்ன ஆடும்னா அந்த மாதிரி இருக்கும். எல்லா சைடுமே ஒரு கவரேஜ் இருக்கும். ஸோ அதுல வந்து எப்படின்னா கால் ஸ்டெபிலிட்டியே இருக்காது சுத்தமா. ஒரு மாதிரி நம்ம கால் அப்படியே மூவ்மெண்ட்லேயே வச்சிருக்கணும், மூவ்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி தான் ஆடிக்கிட்டே இருக்கும். நடக்கிறதே கஷ்டமா இருக்கும். போட்டா ஓடணும், இல்லைன்னா கழட்டி வச்சிடணும் அப்புறம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்குலாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னோட மசில்லாம் வந்து சாஃப்ட் மசில். ஸோ ஒருத்தவங்க காலை பொறுத்து. ஸோ இந்த ரீசன் தான் வந்து ஆல்ஃபா ஃப்ளையை போட்டு ஓடாமல் இஓஎஸ்ல போட்டு ஓடுறதுக்கு உண்டான காரணம். ஒரு ஷூவும் ஒரு ஸ்பீடை கொடுக்குது, ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது, ஒரு பேச கொடுக்குது. சரியா? நமக்கு எது அப்படின்றத ஓடி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசின மாதிரி தேவையில்லாமல் ஜங்க் மைலேஜாக நம்ம வந்து எம்டி மைலேஜாக ஓடாமல் ஒரு நாளும் ஓடுற மைலேஜை பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைமிங்கும் குறைக்கலாம், இன்ஜுரி ஃப்ரீயாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்கிறது ஒரு விஷயம். ஏன் இவ்வளோ மெராத்தான்ற ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ ஸ்டடி பண்ணி இவ்வளோ ஃபோக்கஸாக இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா
அவ்வளோ விரும்புறதுன்றது ரெண்டாவது, இது மூலியமா பணம் சம்பாதிக்கிறதுன்னு ரெண்டாவது, உண்மையாவே தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இது எல்லாத்துக்குமே. இங்க இருக்கிற மும்பை ரன்னிங் கம்யூனிட்டியில் தனுசு மினிமம் பேசிக்கா ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணும்னு இருக்கிற ஆளுக்கு என்ன ஷூ போடணும், என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணணும், எதனால ட்ரெஸ் வந்து தின்னா போடுறாங்க, ஒரு ஹைட்ரேஷன்னா என்ன, ஹைட்ரஜன் பாண்டு ரொம்ப கரெக்டான ரொம்ப சப்போர்ட் ஹைட்ரேஷன் பண்றாங்க. தண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அது ஸ்டேட்டஸ்னு ஒரு கம்யூனிட்டி வந்து அதை பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாலே எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனா நம்ம ஊர்ல பசங்களுக்கு இன்னும் எப்படி ஷூ செலக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. இன்ன வரையும் நம்மள்ட்ட மெசேஜ் நல்ல ரன்னருக்கு கூட தெரியல. நல்ல ரன் ப்ரோ ரன்னருக்கு கூட எந்த நாலேஜும் கிடையாது. அவங்க ஓடுறாங்களே தவிர்த்து அவங்கள்ட்ட போய் என்னன்னு கேளுங்க, டீட்டெயில் கேளுங்க, எதுவுமே தெரியல. ரொம்ப வெகு சில பேர் தான். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வினோத் சார்னு ஒருத்தர் இருப்பார் திருச்சியில், அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. அவர் மாதிரி சொல்லணும்னா அருண் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு, அசோக் இருக்காரு, எங்க கூட டிராவல் பண்ணிட்டு எங்க ஊருக்காரு கார்த்திக் ஜார்ஜ், அவருமே கிட்டத்தட்ட 19,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு. ஒரு சில டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் உள்ள இருக்குது. அவங்க சோஷியல் மீடியால இருந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் இருக்கு. ஸோ வேற அதனால profession பண்ண பார்க்கறாங்க. முடியாம இருக்கலாம். அதனால யாரும் அவங்கள காது கொடுத்து கேட்க முடியல. அவங்க ஓகேவா. இப்போ எனக்கு வந்து நான் வந்து யூடியூப்ல அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. போட்டேன்னா வீடியோஸ் வந்து 2000 3000 தான் போகுது. ஆனால் எனக்கு மைண்டில் இருக்கணும், எனக்கு தேவைப்பட்டால் திருப்பி எடுத்து பார்க்கணும், மறந்துடக்கூடாதுன்றதுக்காக டாக்குமெண்ட் பண்ணுற வேலை தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் என்டர்டைன்மெண்ட்ன்றதை விட அதையும் நானும் பிஸ்னஸ் ஆகலான்னு தான் பார்க்குறேன். எங்கே விட மாட்டேன்றீங்களே. என்ன ஓரளவுக்கு இதை தெரிஞ்சுக்குங்க. நாளை முன்னே இது ரொம்ப பூம் ஆக போகுது. அது உண்மைதான். ஆக்சுவலாக நான் என்னைக்குமே நண்பன் சொல்கிற விஷயத்த முன்னாலாம் கேட்க மாட்டேன். பட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த தடவை சுதாரிப்பாயிட்டேன். ஆக்சுவலாக ஆல்பாப்ல ஏதோ எடுத்துகிட்டு வந்தேன். ஆல்பாப்ல அதுக்கு தான் வாங்கினேன். ஆனால் அன்னைக்கே டெஸ்ட் பண்ணிட்டேன். 520 போட்டுட்டு 28 கிலோமீட்டர் ஓடினேன். டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வந்துச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ரைட்டு, சம்பவத்தை சிறப்பாக செய்யணும், 2 வருஷம் உழைச்சது வேஸ்டாக போயிடக்கூடாதுன்னு யூஎஸ்ல பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே. ஆல்ஃபா ஃப்ளை வந்து எனக்கு வந்து கால் வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வேற ஆயிடுச்சு. ஆல்ஃபா ஃப்ளை ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக இருக்குது. 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த முட்டி விரல்லாம் இடிச்சு வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ நான் வந்து அதை வந்து இனிமேல் 21 ரேஸுக்கு மட்டும், ஹாஃப் மேரத்தான் ரேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணலான்னு வச்சிருக்கேன். ஃபுல்லுக்கு அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பாஸ்டன் 13 எனக்கு நாளைக்கு காலையில் வந்தாலும் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். நான் இவன்கிட்ட சொல்லியிருக்கேன், இவர் வந்து நான் வந்து ஃபிசிக்கோட மெயின்டைன் பண்ணி சப் 3 கொண்டு வரணும், அவ்வளோ கொண்டு வந்தால் எனக்கு போதும். எனக்கு வந்து எனக்கு ப்ரைஸ் அடிக்கணும், போடியம் அடிக்கணுன்றதெல்லாம் ஆசை கிடையாது. எனக்கு வந்து கடைசி காலம் வரையும் நல்லா ஓடணும். ஒரு 3 ஹவர்ஸில் ஒரு தடவை ஓடிட்டு அந்த ரேஸை மெடலை மாட்டிட்டு 7 மேரத்தான் இன்டர்நேஷ்னல் மேரத்தானை ஓடி முடிக்கணும். நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுலேயே நான் வந்து இந்த கிரவுண்ட்லேயே வந்து நம்ம கடைசி காலத்தை கழிச்சிட்டு அதுக்குள்ளேயே ஒரு சமாதியை கட்டி உட்கார வச்சு எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைனா, என் பேரில் சொத்து வண்டி கிண்டி எதுவுமே, என் பொறுப்பே எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. தலையில் அப்படியே எந்த ஒரு கணத்தையும் ஏற்றிக்கூடாது, கழட்டி போட்டுறணும். எல்லாத்தையுமே இவன்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் அப்படியே எங்கேயாச்சும் எனக்கு பிடிச்ச ஊருக்கு போக, அங்கே போய் ஓட, திருப்பி வர அப்படின்னு கடைசி காலத்துக்கு வந்து இவன்ட்ட வந்து என்ன சோறு ஓட்டுருவீங்களா. சரி, உனக்கு என்ன வேற என்ன அதை தவிர்த்துனா வேற என்ன ரேஸ் உனக்கு வந்து பெர்லின் ஜெர்மனில வந்து 2.3 ஹவர்ஸ்ல ஓடணும் 146 பிபிஎம்ல. சரி, அதுதான் ஒரு பல நாள் கனவு. அதுக்கு 2 வருஷம் டார்கெட் போட்டிருக்கேன். இப்போ சொன்னதுல இன்னொன்று கவனிச்சிங்களா, 146 பிபிஎம். ஸோ இதையும் அச்சீவ் பண்ணணும் பேரலா. அப்புறம் முக்கியமாக நான் அதை தான் சொல்ல வரேன், 146 பிபிஎம் ஹார்ட் ரேட்டு. நானும் அதை இப்போ தான் குறைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட ஹார்ட் ரேட்டு இப்போ நீங்கள் யாராச்சும் ஸ்ட்ராவால் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 183 193 இருந்தது. இன்றைக்கி 5 பேஸில் வந்து நான் ஒரு 21 பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 160 to 170 முடிச்சிடுறேன். அதே 5 பேஸை வந்து 140 to 150 கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பேரலாக பேஸும் குறைக்கணும், ஹார்ட் ரேட்டையும் குறைக்கணும், அதே சமயத்தில் நல்லா கேடன்ஸ் கொடுக்கணும். ஃபுல் ரன்னர், எனக்கு அத்லட்டுன்னு பேர் வேணாம், அப்போ தான் நான் ரன்னருன்றதை நான் சொல்கிறது திருப்தியாக இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட எத்தனை ஷூ யூஸ் பண்ணியிருப்பேன், 20,000 கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஷூக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 20 ஷூவோட நாலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா தான் நம்ம ஒரு முழுமையான ரன்னராக முடியும். எலைட்டுன்னு சொல்லலாம். எலைட்டுன்ற ஒரு கேட்டகரிக்கு நம்ம ரன்னர்னு போகலாம். ஸோ இதை கற்றுக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ வந்து சொல்லியிருக்கேன் வந்து 146 பிபிஎம்ன்றது 1 மாதம் 2 மாதம் இல்லை, 2 வருஷத்துக்குள்ள சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். 2 to 5 வருஷம் வரையும் டைம் ஆகும் அந்த ஹார்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு. நான் இவ்வளோ விஷயங்கள் தேடி 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 போடுறேன். இதெல்லாம் விட்டுருங்க, கடைசியில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு வியூஸுக்காகவோ என்னோட வருமானத்துக்காகவோ ஏதோ ஒரு நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி ஏதோ ஒரு இதில் காட்டினேன் அப்படின்னா அதை மட்டும் எடுத்து, இதுக்கு தான் நான் சொன்னேன் ஓசிபிடி அப்படின்னு, அப்சசிவ் ஏதோ ஒரு டிசார்டர்னு ஒரு நோய் இருக்குடா. அதுக்கு ஏதாவது ஒன்று பார்த்தாங்கன்னா நல்லதெல்லாம் விட்டுட்டு குறைய மட்டும் கண்டுபிடிச்சி சொல்கிறது. பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா அதுக்கு மேலே உங்களோட இதைத்தான் பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டோம்.
அது உங்களோட சாய்ஸ். ஓகே. மும்பை வந்து ஏதோ ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு, இவனுக்கு என்ன அனுபவம் கொடுத்துருக்குன்னு ஒரு 4 நாள் கழிச்சு கேட்போம். சரியா? நாளைக்கு போய் பிப் கலெக்ஷன் பண்ணிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த ரூமில் எப்படியாவது தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீ தூங்கி எந்திரிச்சா தான் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பிப் கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு இந்த வேலையை பார்க்க முடியும். சரி, போமா. பாய் பாய் பாய்.